என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லிடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே இப்போ கூட பாருங்களேன், அம்மா அப்பா வெட்டிங் அனிவர்சரி அன்னைக்கு பாவம் சுவாதி ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அந்த புடவைய அனிதா எரிச்சிட்டாக்கா. என்னது? ஆமாக்கா, எரிச்சது மட்டும் இல்லாமல் அதை சாமர்த்தியமாக மறைக்கிறா. அவள் என்ன நினச்சிட்டு இப்படிலாம் செய்கிறான்னு தெரியல. அக்கா, புடவைங்கிறது பொதுவாகவே ஒரு மங்களகரமான விஷயம். அது எரிஞ்ச அதே நேரத்தில் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் அம்மா பாவம் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அனிதாவை என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. நானும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி அவ கூட ஒத்து போகணும் தான் பாக்குறேன். ஆனா அவளுக்குள்ள ஒரு மூர்க்க குணம். எப்ப பார்த்தாலும் கண்டதை நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கா. சுவாதி யாருக்கா? அனிதாவோட சொந்த தங்கச்சி. சொந்த தங்கச்சி மேல இப்படி பகமா பாராட்டுறது இவ்வளவுதான் இருக்கும். இவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குதுக்கா. சுவாதிக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு புருஷன் இருக்கான். இவ நினைக்கிற மாதிரி அவளும் நினைச்சிட்டானா அப்புறம் அவ்வளவுதான், எல்லார் வாழ்க்கையும் பாழா போயிடும். பாவம் சுவாதி, அவ என்ன தப்பு பண்ணா? நீங்களே சொல்லுங்கக்கா. அர்ஜுன், பதட்டப்படாத, பொறுமையா இரு. பெரியவங்க பார்த்து பக்குவமா சொன்னா அவ நிச்சயமா கேட்பா. நான் முதல்ல நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்றேன். நானும் அவரும் உங்க வீட்டுக்கு வரோம், அனிதா கிட்ட பேசுறோம். ஏங்கா, என்ன வம்புக்கு இழுக்காதுன்னு நீங்களே வம்ப விலை கொடுத்து வாங்க போறீங்களா? வேணாக்கா, நான் சொல்லி கொடுத்துதான் நீங்களா வந்தீங்கன்னு அவன் நினைப்பா. வேற வழி இல்ல அர்ஜுன். எங்க வீட்டு பொண்ணு தப்பு பண்ணும் போது நாங்க தானே கண்டிக்கணும். நானும் அவரும் உங்க வீட்டுக்கு வரோம். சரிக்கா,
நீங்க விருப்பப்படும் போது என்னால என்ன சொல்ல முடியும்? உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. சீக்கிரம் கிளம்பு, உனக்கு நேரமாகுது. டாடா. வரேன்க்கா. பாத்துக்கோ. பார்த்து போங்கக்கா. ஐயா, உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கேன். எதுக்காக? வந்து பெரியம்மாவும் சின்னம்மாவும் வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சவர் எங்க ஊர் பக்கம் கூப்பிட்டு வந்திருக்கேன். உனக்கு நல்லா தெரிஞ்சவர் தானே? ஆமாங்க. வர சொல். சரிங்க. வாயா, வா, உள்ள வாயா, வாயா. அடேங்கப்பா. யோ, என்னையா பாக்குற? இல்ல, இடத்த பார்த்தா பெரிய இடமா இருக்குது. இங்க எனக்கு வேலை கிடைக்குமா? என்ன மாமா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? ஆஜாஜ், நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். ஆமா, நீ ராஜேஸ்வரியும் வீட்டுக்கு ஏதாவது வேலையாள் வேணும்னு டிரைவர்ட்ட சொல்லியிருந்தீங்களா? ஆமா மாமா. இதா கூட்டு வந்திருக்கான் பாரு. ஐயா, நான் சொன்ன ஆள். வணக்கங்க ஐயா. அம்மா, வீட்டு வேலையெல்லாம் தெரியுமா? நல்லா செய்வேங்க. சரி, மேற்கொண்டு இது பொம்பளைங்க சமாச்சாரம், அவங்க கேட்டுக்குவாங்க. சரிங்க. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, அப்புறம் மேற்கொண்டு பேசுவோம். சரி மாமா. உன் பேர் என்னப்பா? நல்லாங்க. என்னது நல்லானா? அது என்ன பேரு? அம்மா, அது எங்க குலதெய்வத்தோட பேருங்க. சரி, எந்த ஊர் உங்களுக்கு? திருக்கோயிலூர் பக்கத்துல பெண்ணாத்தங்கிற கிராமங்க. அம்மா, 3 வருஷமா மழையே இல்லம்மா. ஒரே பஞ்சம். ஜனங்கள்லாம் பஞ்சத்தினால உருவிட்டு போயிட்டாங்க. நானும் பஞ்சம் பிழைக்க வந்துட்டேம்மா. சரி, எங்க வீட்ல எங்க குடும்பத்துக்காக 35 வருஷம் ஒருத்தர் சின்சியரா உழைச்சாரு, நல்ல பேர் வாங்கினாரு. அவரோட இடத்துக்கு தான் நீங்க இப்ப வரப்போறீங்க. ஒழுங்கா நடந்துக்கணும். என் குலதெய்வம் மேல ஆணையா சொல்றேங்க, ஒழுங்கா நடந்துப்பேங்க. இதுக்கெல்லாம் சாமி அழுக்காதீங்க. ஏதாவது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேங்க, 5ஆம் கிளாஸ். புள்ளக்குட்டியெல்லாம்? இல்லீங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆலிங்க. அதே, நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்களுக்கும் கல்யாணத்துக்கும் எந்த ராசியும் இல்ல. ஏன்பா, இந்த ஊர்ல உனக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாராவது இருக்காங்களா? நாராயண் ஷாவை தவிர வேற யாரையும் தெரியாதுமா. அப்போ அத்தை இவரை வேலைக்கு சேர்த்துக்கலாமா? ராகு காலம் எல்லாம் முடியட்டுமேம்மா. ராகு காலம் தான் முடிஞ்சு போச்சு அத்தை. அப்ப சேர்த்துக்கலாம். சரி, என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? நான் என்னமா பெருசா எதிர்பார்க்க போறேன்? தினமும் 3 வேளை சாப்பாடு போட்டு தீபாவளிக்கு துணிமணி எடுத்து கொடுத்தீங்கன்னா அது போதும். அப்புறம் ஊருக்கு குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க போகும்போது பஸ் செலவு காசு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா. இத பாருங்க, இந்த வீட்ல சாப்பாடுக்கு எந்த குறையும் இருக்காது. சம்பளத்தை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். ஆனா ஒரு வாரம் நீங்க எப்படி வேலை பண்றீங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களால எதுவா இருந்தாலும் முடிவெடுக்க முடியும். என்ன சொல்றீங்க அத்தை? சரிம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரிங்கம்மா. நாராயணா, இவரை கூட்டிட்டு போயிட்டு இந்த வீட்ல ராஜுவன் என்னெல்லாம் வேலை பண்ணாரோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருங்க. சரிங்கம்மா. பாப்பா வரேங்கம்மா. அத்தை, என்னதான் இருந்தாலும் நம்ம ராஜுவன மாதிரி வராத அத்தை. இன்னும் அந்த ராஜு நமக்கு டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கானே. ஆயின்மெண்டா? எரிதாங்க. புண்ணு ஆறணும்ல. அடிப்பட்ட இடத்துல அழுத்தி தேய்ச்சிட்டு எரிதான் கேக்குறிய? அந்த கட்டோட அலையறதுக்கு இந்த எரிச்சல் எவ்வளோ பெட்டர். கட்டு எதுக்கு போடுறாங்க? தண்ணி எதுவும் படக்கூடாதுன்னு தானே. அதெல்லாம் கை எலும்பு முடிஞ்சவங்களுக்கு. வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் வேதனைப்படுறது உங்களுக்கு விளையாட்டா இருக்கு. அடிப்பட்டது நானு, உனக்கு வேதனையா இருக்காக்கும். மாமா,
வா கார்த்திக். வாமா சாந்தி. வா கார்த்திக் வா. வாமா சாந்தி. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கு. இந்தாங்க. எப்படி இருக்கீங்க மாமா? பரவாயில்ல. அடியை பத்தி நினைச்சா மட்டும் வலிக்குது, அவ்வளவுதான். ஏமா குழந்தைய கூட்டு வரலையா? அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. நீங்க பேசிட்டே இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபி வேண்டாம் அத்தை. அனிதா எங்க இருக்கா? உள்ள ரூம்ல இருக்கா, கூப்பிடட்டுமா? வேண்டாம், நான் இப்ப பேசிக்கிறேன். என்னங்க? அனிதா, வானா, மாமாவை பார்க்க வந்தியா? ஏமா உன்னை பார்க்க வரக்கூடாதா? என் மேல அவ்வளவு பாசமா? உன் மேல எனக்கு எப்பவுமே பாசம் இருக்குமா. ஆனா நான் இப்ப வந்தது உன் மேல இருக்க கோவத்தினாலதான். என்ன என் மேல என்ன கோவம்? அது உனக்கே தெரியும், ஆனாலும் தெரியாத மாதிரி கேக்குறேன். தெரிஞ்சுக்கிட்டு பேசாம இருக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு ஆக்கிதான் பழக்கம். 2 துண்டாக்கலமா, சுக்கல் சுக்கல் ஆக்கிட்டேன். இங்க பாரு அனிதா, ஒரு பொண்ணுங்கிறவ கற்பூரத்தை கொளுத்தலாம், விளக்க கொளுத்தலாம், மெழுகுவத்தியை கொளுத்தலாம், ஏன் வீட்டுல இருக்க அடுப்பு கூட கொளுத்தலாம். ஆனா மானத்தை மறைக்கிற மங்களகரமான புடவை கொளுத்திருக்கியே, நீ எல்லாம் மனுஷதானா? இந்த வீட்டுல எப்படி இன்னும் ஒண்ணு விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்க பெருந்தன்மையை பார்த்து நான் பெருமைப்படுறேன். தினமும் அவங்க முகத்துல எழுந்து மூச்சிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி எல்லாம் பேச சொல்லிதான் உன் பொண்டாட்டி உன்னை கூட்டிட்டு வந்திருக்காளா? ஏய், இப்ப கூட உன் தப்பா ஒத்துக்காம மத்தவங்களை குத்தம் சொல்லிட்டு இருக்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். சுவாதி யாரு? உன் கூட பிறந்த தங்கச்சி தானே? நீ இந்த வீட்டுல உறவுதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கும் இருக்கு. என் புருஷன் கிட்ட கூட வா. இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு இருக்க. உன் தங்கச்சி மட்டும் இல்ல, உன் புருஷன், உன் பிறந்த வீட்டோட உறவு எல்லாத்தையுமே கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்க. புடவை எரிஞ்சது அமங்கலமா அத்தை நினைச்ச மாதிரி இப்ப மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த எல்லா பழிப்பாவும் உன்னதான் வந்து சேருண்டி. நல்ல பேர் எடுக்கலாம் பரவாயில்ல, கெட்ட பேர் எடுக்காம இரு. அதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது. ஆத்திரப்பட்ட பொண்ணு சந்தோஷமா வந்ததா சரித்திரமே இல்ல. ஒரு அண்ணங்கிற முறையில நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். கேட்கறதும் கேட்காததும் உன் இஷ்டம். பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு வந்து என்ன கண்டிக்கிறியா? முதல்ல அந்த சாந்தியை கவனிச்சாகணும். மாமா, நாங்க வரோம் மாமா. கார்த்திக், அவ சின்ன குழந்தைப்பா. குழந்தைங்க தப்புனா நம்ம மன்னிக்கிறது இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் நினைச்சுக்க. டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. அதுக்கு இல்ல மாமா, உங்க எல்லாரோட பெருந்தன்மையையும் அவ புரிஞ்சுக்கலேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. வரேன் மாமா. வரேன்ப்பா, வரேம்மா. அண்ணா 6 டீ. அதுல 3 மீடியம் 3 ஸ்டாங். சரி.
டே அர்ஜுன், நானும் 2-3 நாளா பாக்குறேன், நீ ரொம்ப டல்லாவே இருக்க. ஒருவேளை ப்ரமோஷன் ஆனதுல இருந்து ஒர்க் லோட் ஹெவியா இருக்குன்னு ஃபீல் பண்றியா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. பின்ன ஏன் லஞ்ச் ஹவர்ஸ் கூட சரியா நீ சாப்பிடல? இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கேசவ், எல்லாருக்கும் மனசு சொல்றபடி தான் உடம்பு ஆடும். மனசே சரியில்லாதப்போ உடம்பு சாதாரணம். கல்யாணம் ஆனவன் கலகலப்பா இல்லாம இப்படி கலக்கமா இருந்தா எப்படி? நீ இந்த மாதிரி கவலையா இருந்து நாங்க பார்த்ததே இல்ல. எவ்வளவு கடுமையான வேலையா இருந்தாலும் நீ ராப்பகலா செஞ்சு முடிப்ப. அப்போ கூட உன் முகத்துல இந்த டல்னஸ் நாங்க பார்த்தது இல்ல. நீ இந்த மாதிரி டல்லா இருக்கிறது எங்க மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கேசவ், கலை எல்லாரும் கொடு. இந்தாங்க. எங்க எல்லார் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறவன் நீ நல்லா இருக்கணும். நீ இந்த மாதிரி டல்லா இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? தபார், உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு, நாங்க எல்லாரும் சேர்ந்து தீர்த்து வைக்கிறோம். கேசவ், உங்க எல்லார பத்தி எனக்கு தெரியாதா? இருந்தாலும் என் மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொல்லி உங்க மனசை நான் நோகடிக்க விரும்பல. இந்த அப்படி டேய், என்கிட்ட சொல்ல பிடிக்கலன்னு சுருக்கமா சொல்லிடு. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நானும் என் மனசுல இருக்கிறத யார்கிட்டயா சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு தான் இருக்கேன். அப்போது என் பாரம் குறையும். டேய், நீங்களா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? இரும்பு நெருப்பு இலக வைக்கிற மாதிரி பாசம் சில சமயம் நம்ம குணத்தை இலக வச்சிருது. சொந்த பந்தத்துல, அதுவும் பணக்கார சொந்தத்துல என்ன மாதிரி மிடில் கிளாஸ்காரன் பொண்ணு எடுத்தா அதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு இப்ப நான் அனுபவபூர்வமா உணர்றேன். யாரு? அனிதா பத்தி தானே சொல்ற? அவ நல்லவதான் கேசவ், என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. ஆனா கூடவே பிடிவாத குணமும் ஜாஸ்தி. இன்னும் அவன் அந்த பணக்கார வாசத்தை விட்டு வரவே இல்லடா. என்ன அவ வழிக்கு கொண்டு வர பாக்குறா. ஆனா என்னால முடியல. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட எனக்கு மனசு வரல. டேய் அர்ஜுன், நீ அவங்க அப்பா கிட்ட பேசி பாக்குறது தானே? அவர்கிட்ட போய் என்ன சொல்றது? பாவம், பொண்ணு பாசமா வளர்த்துட்டார். அதே மீறி அவர்கிட்ட போய் சொன்னா என்ன சொல்லுவாரு? வீடை மாத்திக்கோங்க, காரை வாங்கிக்கோங்க, என் கூட வந்து என் ஃபேக்டரியில வேலை பாருங்கன்னு சொல்லுவார். அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. ஒத்து வரும், காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். அந்த நம்பிக்கையில தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். டேய் அர்ஜுன், வசதி வாய்ப்புகள் ஒருத்தனுக்கு திடீர்னு வந்துருச்சுன்னா தலகால் புரியாம ஆடுவான். அதே மாதிரி வசதியா வாழ்ந்தவன் வசதி வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சுன்னா கஷ்டம்தான் படுவான். ஆமாண்டா அர்ஜுன், அதே மாதிரிதான் அனிதாவோட வாழ்க்கையும். ஏசி வீட்டுல வாழ்ந்தவ ஏசி கார்ல போனவ. அவ உன் வீட்டு சூழ்நிலைக்கு மாறது ரொம்ப கஷ்டம்டா. கொஞ்ச நாள் ஆகும். தபார், எது எப்படியோ நீ அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா போதும். கவலைப்படாத. அண்ணா, இந்த 6 டீ அக்கௌண்ட்ல வச்சுக்கண்ணா. அர்ஜுன் வா போலாம். மேடம், மீதி பணம் நீயே வச்சுக்கோ. அம்மா, அம்மா, அம்மா. அனிதா குரல் மாதிரி இருக்கு. எதுக்கு இப்படி கத்துறா? ஏண்டி இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? மானமே போக வச்சுட்டா உன் சின்ன மருமக. கொஞ்சம் மரியாதையா பேசு. மரியாதையா அவகிட்ட காட்டு. எங்க அந்த சாந்தி? சாந்தி உன் அண்ணி. மரியாதையா பேச போறியா இல்லையா? யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாருக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். என்ன காரியம் பண்ண தெரியுமா அவ? என்ன பண்ணா? என் வாழ்க்கையில குறுக்க புகுந்து குழப்பம் பண்ற யாருக்கும் நான் மரியாதை கொடுக்க தேவையில்ல. கூப்பிடு. அவளை நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிடட்டுமா? வா அனிதா, ஏதோ என் பேர் அடிபட்டது, அதான் நானே வந்தேன். என்ன விஷயம்? அது என்ன விஷயமா? பாக்க பூனை மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலை பண்ற? எல்லாரும் உன்னை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். அனிதா, நான் என்ன பண்ண? என்னம்மா நடிக்கிற? ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஏய் அனிதா, என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? சாந்தி என்ன தப்பு பண்ணா? விஷயம் என்னன்னு சொல்லாம பேசினா எப்படிமா? யாரு என்ன பண்ணிருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டு பேச அனிதா. அப்பதானே இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியும், பேசவும் வசதியா இருக்கும். என்ன சொல்றது, எதை செய்யறது? இந்த சாந்தி என் அண்ணன் கிட்ட இல்லாததே பொல்லாததே சொல்லி என் வீட்டுல வந்து என்ன தான் புருஷன் முன்னாடி அவமானப்படுத்துறா. அனிதா,
கொஞ்சம் நாகரிகமா பேசுமா. ஏய் இங்க பார், நாகரிகத்தை பத்தி நீ பேசாத. அனிதா தப்புமா, நீ இப்படிலாம் பேசக்கூடாது. சாந்தி, என்னம்மா நடந்தது? அக்கா, நான் அனிதா வீட்டுக்கு போனது என்னமோ உண்மைதான். ஆனா அர்ஜுனோட அப்பா அம்மாவை பார்க்க தான் போனேன். பார்த்தேன். என் வீட்டுக்காரரு இவகிட்ட ஏதாவது பேசினா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இத பார், நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் அண்ணன் தானே உன்கிட்ட கேட்டாரு, அதுவும் நீ பண்ண காரியத்தை பத்தி. உன் அண்ணன் உன்கிட்ட கேக்குறதுக்கு கூட உரிமை இல்லையா? நான் உன்னை கேட்க வந்தா நீ என்ன கேக்குறியா? அனிதா, இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன். நீ என்னவோ யோகிய மாதிரி பேச வந்துட்ட. என்ன பெரிய மாநாடே நடக்குது. அனிதா, நீ எப்ப வந்த? இப்பதான்ப்பா. என்ன விஷயம்? உங்க சின்ன மருமகளை பத்தி பேசலான்னு வந்தேன். Stop it. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மருமக. நீங்க இந்த மாதிரி மட்டன் தட்டி வச்சிருக்கிறப்பவே இந்த அம்மா ஏன் வீடு தேடி வந்து ஏன் சின்ன நன வச்சு என்ன கண்ணா பின்னான்னு திட்ட வச்சிருக்கா. அப்பா, என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும் போல இருக்கு. ராஜேஸ்வரி, என்ன இதெல்லாம்? கண்டவங்கெல்லாம் ஏன் புகுந்து என் பொண்ணோட வாழ்க்கையை குழப்பணும்? இத பாரு, என் வீட்லயே இருந்து என் குழந்தைக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அப்புறம் நான் மிருகமா மாறிடுவேன். போது நிறுத்துங்க. உங்க பொண்ணு சொன்னா அத நம்பிடுறதா? அவ பொய்ய சொல்ல மாட்டாளா? பாசம் இருக்க வேண்டியதா? அதுக்காக அவ என்ன தப்பு பண்ணான்னு கேட்க முடியாத அளவுக்கு கண்மூடித்தனமா இருக்க கூடாது. இவ தப்பு பண்ணிட்டு அவ சாந்தி மேல பழி போடுற. இது புரியாம பேசுறீங்களே. இவ என்ன தப்பு பண்ண, முதல்ல அதை சொல்லு. நடந்ததை சொல்றேன், அப்புறம் யார் சத்தம் போடணுமோ போடுங்க. அனிதா, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா?